ஹேலங்க சரி நம்ம ஜிம்னோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 10 போன பார்ட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வயனுக்கு சரியாக ப்ளீட் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அந்த ஆன்ட்டி வந்து ஜிம்முனை பிடிச்சி திட்டுன்னு திட்டிருப்பாங்க. அதோட அந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 10. நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியாக பண்ணல ஜிம்மன். நீ ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கியோ எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. அந்த பொண்ணை பார்த்தா அப்படிலாம் பண்ணிட்டு நீ நினைக்கிறியா? ஆன்ட்டி யாரையும் பார்த்து எடை போடாதீங்க. ஆமாம், உண்மைதான். யாரையும் பார்த்து எடை போடக்கூடாதான். அதுக்குன்னு ஃபுல்லாக நீ விசாரிக்கணும். ஏதோ மொட்டைக்கட்டையாக தெரிஞ்சு நீ பாட்டுக்கு குதிச்சிட்டு இருக்க. கொஞ்சம் உண்மை என்னன்னு விசாரிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயனை வந்து கூட்டிகிட்டு போனல. ஸோ ஜிம்மனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்து அவங்களே தான் வாயனை தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம்மனை தொடக்கூடல. ஜிம்மன் கேட்குறான், ஆண்டி நானும் வரேன். நீ வர வேண்டாம் ஜிம்மன், நீ தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளியே இரு. இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு இப்படி கிடக்குறான்னா அதுக்கு காரணம் நீ தான். கொஞ்சம் அமைதியாக இரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நல்ல நீ மலா நல்லவனா? இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கே, உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? அவளுக்கு மனசாட்சி இல்லை, அவன் நல்லவல்ல கெட்டவ அப்படி இப்படி நீ பாட்டு குடிச்சிட்டு இருக்கே. நீ ஃபஸ்ட்டு நல்லவனா? இப்படி பண்ணுறவளுக்கு உனக்கு மனசு வருதே, அப்போ நீ அந்த அளவுக்கு நீ மோசமானவங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ, சரியா? நீங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறீங்க ஆண்டி. அவளுக்காண்டி நீங்கள் என்னை எடுத்தெறிஞ்சு பேசுகிறீங்களா? நீதான் ஜிம்மன் அப்படி என்னை பேச வைக்கிறேன். நான் ஒன்றும் அப்படி பேசலை அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இங்கே ஜிம்முனா அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த வாயனுக்கு வந்து ப்ளீட் ஆகிருக்கலாம். அந்த ப்ளட்லாம் அங்கேயே தான் கிடக்குது. அவன் தான் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? ஆமாம், அவளுக்கு வலிச்சிருக்கும்ல. அவள் எப்படி கஷ்டப்படுத்திருப்பா. ஆனால் நான் ஏன் இப்படி பண்ணேன்? எனக்கே இவ்வளோ கோவம் வருது. இப்போயே எனக்கு அழுக வருது. இப்போயே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு வலிச்சா எனக்கு என்ன? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் ஏன் ஃபீல் பண்ணோம்? நீ ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு பெட்டில் படுக்கிறான். அவனுக்கு அந்த பெட் ஃபுல்லாகவே ஒயினோட ஸ்மெல்லாக தெரியுது. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறான்னா, ஒயின் இத்தனை நாள் ஒரு குடிசையில் இருந்தால அங்கே போய் உட்காந்துக்கிட்டான். அங்கே உட்காந்தாலும் ஒயின் ஞாபகமாக வருது. அவனால் முடியலை. ஒரு கட்டத்தில் அப்படியே போஸ்ட்டு அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கு மேலே அவனால் என்ன பண்ணணும் தெரில. உட்காந்து அழுதுகிட்டே, இப்போ எதுக்கு என்னை போட்டு படாத பாடுபடுத்துகிற நீ? உன் ஞாபகம் அப்படியே என்னை சுற்றி 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 வந்து அடிக்குது. என்னை என்னமோ பண்ணிட்டா. இவள் சரியான ஒரு ட்ரிக்கியான கேர்ள் தான். அதான் எனக்கு ஞாபகமாக வருது அப்படின்னா அங்கே வானோட ட்ரெஸ்லாம் பார்க்குறான். அதெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. ஆனால் பாவம் அந்த புள்ள இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படின்ட்டு அதை நல்லா தச்சுலாம் வச்சுருந்துருப்பா போல். அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்டே நேராக வீட்டுக்கு போகிறான். இந்த 2 நாள் ஆச்சு. இன்னுமே வாயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க யாருமே கூட்டிகிட்டு வரல. சிம்முன்னு ஃபோன் பண்ணி என்ன ஏது அப்படின்னு கேட்டுக்கல. ஸோ அதனால அவனுக்கு எதுவுமே தெரியலை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் தப்பு பண்ணிட்டோமோ, தப்பு பண்ணுறோமோ, நம்ம பண்ணுறது சரி கிடையாதோ, ஒருவேளை இந்த ஆண்டி சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? இல்லை இவ தான் அந்த ஃபோட்டோ பார்த்தனே அப்படின்ற ஒரு தைரியம். அமைதியாக அவன் பாட்டு நின்றுட்டுருக்க. ஒரு கார் வந்து வாயனும் கார்லேருந்து இறங்குறா. ஜிம்மன் அப்படியே ஆர்வமாக பார்க்குறான் வாயனை. வாயனா நிமிர்ந்து கூட ஜிம்மனை பார்க்கல, கண்டுக்க கூட இல்லை. அப்படி ஒருத்தங்க நிற்கிறான் அப்படிங்கிறதே அவள் அட்ரஸே பண்ணல. அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. கூடவே அந்த ஆண்டி தான் வாயனையும் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அவன் அந்த ஆண்டிகிட்ட போய், ஆண்டி ஒரு நிமிஷம், ஆண்டி நில்லுங்க. என்ன ஜிம்மன் உனக்கு வேணும்? போ, நான் அவகிட்ட பேசணும். அவன் உங்ககிட்ட பேச ரெடியாக இல்லை. ஆண்டி அதை அவள் சொல்லட்டும் ப்ளீஸ். இதுக்கடுத்து நான் பார்த்துக்குறவள, நீங்கள் போங்க. எதுக்கு? நான் போனதுக்கப்புறம் இன்னும் நீ அவளை அடித்து டார்ச்சர் பண்ணுறதுக்கா? அவள் என்ன கொல்ல போறிய ஜிம்மன்? நீ அந்தளவுக்கு மோசமானவனா? நீங்கள் நான் நம்புறீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் ஜிம்மன். இது நம்புறீங்களா இல்லையா? சரி மடிவாயன், உன்னை அவன் பார்த்து பண்ணுறான். எந்த அளவுக்கு பார்த்துக்கிறான் நானும் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத, அவன் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி போயிட்டாங்க. ஆனால் வாய் நான் அப்படியே சில மாதிரி அங்கேயே நின்றுருக்க. ஜிம்மன் கிட்டே வந்து, உனக்கு பரவாயில்லையா? எப்படி இருக்க? ஏ வாயன், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், காது கேட்குதா இல்லையா? வாயன் அப்படியே ஸ்லோ மோஷனில் அவன் மூஞ்ச பார்த்து, ஏன் ஜிம்மன் உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கல. அப்போ நான் என்ன கேட்பேன் நீ எதிர்பார்த்த? இன்னும் நீ உயிரோடு தான் இருக்கியா, சாகலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்த வார்த்தை மாறி வந்ததில் எந்த அளவுக்கும் என்னை பாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. இவன் பார்க்குறான், நம்ம என்ன அந்தளவுக்கு அவ்வளோ கொடுமை பண்ணோம்? அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு பண்ணுறதையும் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப தான் சீன் போடுறான் அப்படின்னு
பின்னாடியே நடந்து வரான். அவளுக்கு பாவம் நடக்க வேற முடியல போல. கொஞ்சம் மெதுவா தான் நடந்து போயிட்டுருக்கா. இவன்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிருப்பான்னு நெனச்சு ஜிம்மின்னு வந்தா, அவளால நடக்கவே முடியல. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்டுருக்கா. இதில அது வேற ஒரு ஹில் ஸ்டேஷன் தானே. ஸோ கல்லு, மேடு, பள்ளமா இருக்கு. அவளால பாவம் அதில நேர வேற முடியல. ஒரு குச்ச வேற வச்சுட்டு தாங்கி தாங்கி தான் நடந்துட்டுருக்கா. ஜிம்மு இத பார்த்துட்டு, "நீ இந்த லட்சணத்தில நடந்து போனா, நாளைக்குள்ள நீ வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்ப. இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கு. நீ என்ன தாங்கி தாங்கி நடந்துட்டுருக்க? உங்களுக்கு என்ன இதில பிரச்சனை? நான் நடக்கிறேன், இல்ல இங்கேயே வந்து சாகுறேன். நான் செத்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே?" வாய மூடு. ஏதோ ஒரு வாட்டி ஏதோ பண்ணிட்டேன். சீரியஸா போயிருச்சு. உடனே என்ன அப்படியே வில்லனா காட்டிருவியே! அப்புறம் நீங்க என்ன ஹீரோவா? வில்லன் தானே! ஏதோ ஹீரோ மாரி பேசிட்டு இருக்கீங்க. இத்தன நாள் நீங்க என்ட்ட அப்படிதான் பிஹேவ் பண்ணீங்க. அப்படிதான் நடந்துக்கிட்டீங்க. அப்ப நான் அப்படிதானே யோசிப்பேன். ஒருத்தங்க எப்படி நம்மகிட்ட நடந்துக்கிறாங்களோ, அத வச்சு தான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம். நான் அப்படிதான் உங்கள ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஹீரோலாம் கிடையாது. வில்லன் தான். அது ரொம்ப மோசமானவன். இப்படிலாம் பேசுறதுக்கு நீ பின்னாடி கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டான் வாயனும். இப்போ எதுக்கு என்ன தூக்குறீங்க? என்னை விடுங்க, இறக்கி விடுங்க. நீ இப்படியே நடந்து போனா நம்ம நாளைக்குள்ளே போய் சேர்ந்துக்க மாட்டோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போகணும். அதான் உன்னை இப்படி தூக்கிட்டு போகிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. நீ ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்காத. நான் ஏன் தப்பாக நினச்சிக்க போகிறேன்? எனக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுக்குலாம் அந்த மாதிரி என்னால் என் மேலே வரவே வராதுன்னு. நான் என்ன நம்புறதை விட உங்களை ரொம்பவே நம்புகிறேன் இந்த விஷயத்தில். அப்படியா? ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். ஆனால் வாயனுக்கு தான் ஒரு மாதிரி அழுகையாக வருது. இவன் யாரா இவன் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்க. அவன் பாட்டுக்கு வாயனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனை சோஃபாலாம் உட்கார வச்சு அவள் கால்லேருந்து செருப்பெல்லாம் உட்காந்து கழட்டிகிட்டு இருக்கான். வாயின் பார்க்குறான். நம்மளை எப்பெல்லாம் டார்ச்சர் பண்ணா, எப்பெல்லாம் கொடுமைப்படுத்தினா, நம்ம இந்த நிலமையில் இருக்கோன்னா அதுக்கு காரணமே இவன் தான். ஆனால் இப்போ செருப்பை கழட்டுறான். எனக்கு அதுதான் கோவமாக வருது. இவன் நல்லவனா கெட்டவனா என்னால் புரிஞ்சுக்க கூட முடியலை. ஆனால் ஜிம்மன், என் மனசில் ஒன்று முடிவாயிருச்சு. நீ கெட்டவன் தான், அதுவும் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்க. அவன் எல்லாத்தையும் கழட்டி முடிச்சுட்டு, ஏதாவது வேணுமா, சாப்பிட்றியா? அவள் எந்த பதிலும் சொல்ல. அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்க. அவனே அவள் கையில் ஒரு பேக் வச்சுருப்பா. அதை பார்த்து ரிப்போர்ட்லாம் பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் சிவியர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஜிம்மன் அதை பார்த்துட்டு, ரொம்ப சிவியராக இருக்கும் போலையே. சரி, உனக்கு நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரவா? தயவு செஞ்சு ஏதாவது பேசுடி. ஏன் ஊமை மாதிரி உட்காந்துருக்க? இப்போ என்ன உனக்கு? நான் உங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்கணுன்னு எதிர்பார்க்குறியா என்ன? ஐயாடா, உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருமா என்ன? இதை நான் வேற பார்ப்பேனா? நிச்சயமாக இல்லை. எனக்கு உங்கள் மன்னிப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி, ஒரு கஷ்டம் உங்கள் கண்ணில் தெரியும். நான் தேடிட்டே இருக்கேன். ஆனால் உங்கள் கண்ணில் அது தெரியவே மாட்டேங்குது. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி உங்கள் மன்னிப்பு தூக்கி குப்பையில் போடுங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓ, நீ என் கண்ணில் நிஜமாகவே அந்த வழியை பார்க்கலையா? கில்ட்டியை பார்க்கலையா? கஷ்டத்தை பார்க்கலையா? அப்படின்னு அப்படியே அவளை பார்க்குறான். அவன் இப்போ தான் அவன் கண்ணை பார்க்குறா. அவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அப்படி ஃபீல் பண்ணியிருக்கானோ அப்படின்றது அவன் கண்ணில் அவளுக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே அவனே பார்த்துட்ருக்க. அவனும் அவளே பார்த்துட்டு, என்ன இப்போ தெரியுதா? உண்மையாகவே நான் ஃபீல் பண்ணேன் உனக்கு இப்படி ஆனதை நினச்சி. கஷ்டமாக தான் இருந்தது அப்படி ஓவராக பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. என் தம்பியை நினைக்கும் போது என்ன கொஞ்சம் ராட்சஸ்னால் மாறிடுவேன். ஸோ அந்த டைமில் பண்ணியிருப்பேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நீ அனுபவித்த வழி ரொம்பவே பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ உன்னை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு போயிட்டான். வான்னு பார்க்குறா. ஏதோ நான் தெருவில் இருக்கிற பொண்ணு மாதிரியும் கஷ்டம் கேட்டு விட்ட வந்த மாதிரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நான் உன் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷனில் பார்க்குறா. அவன் சரி நம்மளால் இந்த பொண்ணு கடிபட்டுச்சு, ஸோ பார்த்துப்போம் அப்படின்னு தான் போகிறான். ஆனால் வாணிக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவள் பாட்டுக்கு இருந்துச்சு. ரூமுக்குள்ளே போய் உட்காந்து அவள் பாட்டுக்கு படுத்துக்கிட்டா. இவன் பின்னாடி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து, வான் கதவை தர, நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ கதவை திறக்க போறியா இல்லையா, இல்லை நான் உடச்சிட்டு உள்ளே வரவா? பதில் ஏதாவது பேசுடி அப்படின்ட்டு கத்துறான். அவன் திறக்கவே இல்லை. சிம்முனுக்கா பொறுமையாக இழந்துட்டான். கதவை உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த சத்தம் கேட்டது எனக்கு அப்படியே கடுப்பாகுது. அவளையும் மறுபடியும் கதவை திறந்துட்டு, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் இதுக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க, தனியாக விடுங்க. எனக்கு அதுதான் வேணும். நான் தனியாக இருக்கணும். என் கூட வந்து சும்மா தொணன்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
என்ன நீங்கள் என்ன பார்த்துக்க போகிறீங்க? என்ன பார்த்துக்க போகிறீங்க? நான் இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கள் தானா? இந்த லட்சணத்தில் இதை நீங்கள் சரிவர பண்ணுறீங்களா? நீங்கள் பேசுகிறது எப்படி தெரியுமா இருக்குது? ஏதோ ரோட்டில் போகிற பொண்ணு, அவளுக்கு தெரியாமல் நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணதுனால நான் ஏதோ பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏங்க நான் உங்கள் பொண்டாட்டிங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணதில் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் நம்மளால் இவளுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கேரிங்க, ஒரு பாசத்தோடு காட்டணும். ஆனால் நீங்கள் அதை கூட நம்மளால் இவளுக்கு ஆயிடுச்சு பண்ணுவோம் ஏதோ அப்படின்னு ஒரு கடமை காண்டி பண்ணுறீங்க. இதுவே வெளியாளுக்கு நீங்கள் யாராவது பண்ணுறீங்கன்னா சரி ஒரு கடமைக்கு பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். நான் உங்கள் பொண்டாட்டி தானே, ஒரு அன்பா எப்படிம்மா இருக்க அப்படின்லாம் கேட்கல. எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உங்கள் தம்பி தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அவன் இப்போ மட்டும் இருந்திருந்தானா நிச்சயமாக உங்களை வெறுத்து இருந்திருப்பான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. என் ஃப்ரெண்டு உண்மையாக ரொம்ப நல்லவன். அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அண்ணனா அப்படின்னு நினைக்கும்போது சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியலை. போய் உங்களை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எனக்கு அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவள் பாட்டுக்கு உள்ளே போய் படுத்துக்கிட்டா. ஜிம்முனுக்கா என்னடா நம்ம நான் அந்தளவுக்கா மோசம், இவனை எப்படி பேசுகிறா அப்படின்னு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இப்படியா அப்படின்னு அவனுக்கே புரியல நம்ம எந்த மாதிரி அப்படின்னு. அவன் அப்படியே சோகமாக அப்படியே அவனோட தம்பி ரூமில் தான் போய் உட்காந்துக்கிட்டான். இங்கே வானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அழுதுகிட்டே அப்படியே வெளில வந்தா. அந்த ஆண்டி வந்து வானை கை காட்டி கூப்பிட்டுட்ருக்காங்க. வானுக்கு ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கு இந்த ஆண்டி நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஜிம்முனுக்கு தெரியாமல் யாரும் இங்கே போய் கார்டன் ஏரியாவில், என்ன ஆண்டி எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்கே பாருமோயன், நீ இன்றைக்கி இந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிச்சு போகிறேன், ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். என்னது ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? இவங்கிட்ட தப்பிக்க முடியுமா என்ன? நான் அதுக்கு நிறையா வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டி, என்னால் சத்தியமாக முடியலை. இதுக்கடுத்து முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன்னால் முடியும், நான் கூட்டிகிட்டு போகிறேன். இத்தனை நாள் நீ தனியாக தப்பிச்சு போனேன், அதனால் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இதுக்கடுத்து உன்னால் மாட்ட முடியாது, கவலைப்படாத. நான் உன்னை போர்டில் ஏற்றி விட்றேன், அவங்க கண்டிப்பாக உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு என் கூட வா அப்படின்னு வானை கையை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வான் இத்தனை நாள் தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் இப்போ என்னமோ இவனை விட்டுட்டு போகணுமா அப்படின்ற ஒரு கொஷின் அவளுக்கு எழும்புது. அது ஏன்னு தெரில. அப்படின்னு அந்த வீட்டை திரும்பி பார்த்துட்டு, இல்லை ஆண்டி அது நீ என்ன இந்த ஜிம்மின்கிட்டே கஷ்டப்பட போறியா? எனக்கு தெரியும் ஜிம்மன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன்தான். ஆனால் உன் விஷயத்தில் என்னன்னு தெரில, கொஞ்சம் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான். நீ இங்கே இருக்கிறது நல்லதில்லை வாயன், ஸோ என் பேச்சை கேளு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இத்தனை நாள் நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்தா, அப்புறம் என்ன வா. ஆமாம்ல, இவன் கூட வந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் போயிடலாம் அப்படின்னு வாயனும் மனசை தேத்திட்டு சரி ஆண்டி அப்படின்னு அந்த ஆண்டி கூடயே அவளும் கிளம்பி போயிட்டா. அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. ஜிம்முனை பார்த்தா கண்ணா முழிச்சு வாயனோட ரூம் அப்படியே கிட்ட வரான். பார்த்தா ரூம் திறந்துருக்கு. உள்ளே போய் பார்த்தா வாயனை காணோம். அப்படியே வெளில சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கா. இல்லை ஆளுங்களை வேற கூப்பிட்டு என் பொண்டாட்டியை காணோம், கொஞ்சம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. பட் வாயின் கிடைக்கிற மாதிரியே இல்லை. அப்போ தான் அந்த ஆண்டியும் அசால்ட்டாக நடந்து வராங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. அப்போ ஜிம்முன்னு போய் அந்த ஆண்டிட்ட, ஆண்டி நீங்கள் வாயனை பார்த்தீங்களா? வாயனை காணோம். என்னது வாயனை காணுமா? என்னப்பா சொல்கிற? ஆமாம் ஆண்டி, அவளை காணோம், நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், அவளை காணோம். அப்படியா? எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம்முனா வச்ச ட்ராப்பில் எல்லாத்துலேயும் போய் தேடுறான், இங்கே இருப்பாளா அங்கே இருப்பாளா அப்படின்னு எல்லாத்துலேயும் போய் தேடுறான், கிடைக்கவே இல்லை. அப்போ தான் அவனோட வேலைக்காரங்க ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ் இந்த மாதிரி வாயன் மேம் நைட்டே போட் ஏறி போயிட்டாங்க. போட் ஏறி போயிட்டாளா? அவளை யார் கொண்டு போய் விட்டது? அது தெரியல, பக்கத்தூர்லேருந்து ஒரு போட் வந்தது, அதுலேருந்து வாயன் மேம் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு இந்த சின்ன பசங்க தான் சொன்னாங்க அப்படின்னு. அங்கே இந்த ஏரியாலே, அதாவது ஜிம்மன் இருக்க ஒரு ஐலாண்டுக்கு பக்கத்து ஐலாண்டில் சின்ன சின்ன பசங்களாம் இருப்பாங்க, அங்கே தான் ஏறி சிட்டிக்கு போக முடியும். ஸோ அந்த ஐலாண்டுக்கு தான் போய் விட்டுருக்காங்க போல். ஜிம்மன் அந்த ஐலாண்டு வரைக்கும் தேடி வந்திருக்கான். ஆனாலும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவள் ஏறி போயிட்டாப்பா, இந்நேரம் சிட்டிக்கே போயிருப்பாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜிம்னால் இது ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. போகிறா அப்படின்லாம் அவனால் விட முடியல. ஏன் போனா அப்படின்னு தான் இருக்குது. நேராக அப்படியே அவனோட தம்பியோட ரூமில் தான் வந்து ஃபீல் பண்ணுவான். ஆனால் அவனா இங்கே தானே வருவான். ஸோ அங்கே தான் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறது அவனுக்கு தெரியும்ல. சரி இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கே, அதுக்குள்ளே போய் பார்ப்போம் தம்பி என்ன தான் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு உள்ளக்க வரான். உள்ளக்க என்ட்ரி ஆனதும் அங்கே வாயனோட ஃபோட்டோ இல்லை, வாயனோட அக்கா ஒருத்தி இருப்பாள், அவளோட ஃபோட்டோவாக இருக்குது. அதுலேயும் அவங்க 2 பேர் தம்பியோ, அதாவது
ஜிம்னோட தம்பியும் அவங்களும் எடுத்த க்ளோஸான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஜிம்னுக்கு இதை பார்த்து ஒரு ஷாக். ஒரு செகண்ட் புரியலை என்னது இது அப்படின்னு. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். ஆக்சுவலாக அதில் இன்னொரு ஃபோட்டோவில் ஜிம்னோட தம்பி, வாயினோட அக்கா அண்ட் வாயின் 3 பேருமே இருக்கிற மாதிரி இருக்குது. வாயின் கூடயும் அவன் எடுத்திருக்கான். பட் அதை ஃப்ரெண்டுன்னு தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். பட் இவளை அப்படியே தத்துரூபமாக வரைஞ்செல்லாம் வச்சுருக்கான் வாயினோட அக்காவை. ஜிம்னுக்கு இப்போ தான் புரியுது தான் தம்பி லவ் பண்ணுது வாயினை கிடையாது, வாயினோட அக்காவை அப்படின்னு. வாயினோட அக்கா தான் தன் தம்பி ஏமாற்றிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் அவள் வந்து சூசைட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. இதில் அவன் எழுதின டைரியெல்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் எடுத்து படிக்கும்போது சிவனுக்கு முழு உண்மையே புரிஞ்சு போச்சு. அப்போது நம்ம தான் கூமட்டையாக இருந்திருக்கோம்ல. அது எப்படி அது எப்படி சிம்மன் உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு உட்காந்து அப்படியே பயங்கரமாக அழுகிறான். அவனுக்கு இப்போ தான் புரியுது. வாயின் இத்தனை நாள் சொல்லலை, அது நான் இல்லைங்கன்னு. இவன் கேட்டானா கேட்கவே இல்லை, நீ தானடி அப்படின்னா. இப்போ தான் அவனுக்கு புரியுது உண்மையாக அது அவள் இல்லை அப்படின்னு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட் பை.